அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் அன்பான வாழ்த்துக்களை சொல்கிறேன். பரிசுத்த பவுல் பல சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய ஆலோசனைகளை விளையாட்டு வீரர்களோடு ஒப்பிட்டு அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தின் பல பகுதிகளிலே அவர் எழுதிய அவர் கருத்துக்குள் சொல்லக்கூடிய எல்லா புத்தகங்களிலுமே கிட்டத்தட்ட அவர் ஏதாவது ஒரு விளையாட்டு வீரனை அவர் நமக்கு சொல்லி அதன் மூலம் ஒரு மெய்யான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை அல்லது ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமான ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி விளையாட்டு வீரர்களை கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக இருக்கிறது: ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அருமையானவர்களே, இது போன்ற நிறைய வார்த்தைகள் உண்டு. அதிலே அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஓட்டப்பந்தயம் என்று சொல்லுகிறதை அவர் ஒப்பிட்டு, ஓட்டப்பந்தய வீரனை ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இப்படி அவர் மல்யுத்தம், ஓட்டப்பந்தயம், பொதுவான உடற்பயிற்சி இவைகளை அவர் அதிலே நமக்கு சொல்லுகிறார். பொதுவாக விளையாட்டு பிரியர்கள் ஒரு நல்ல ஒலிம்பிக் போன்ற ஒரு விசேஷித்த ஒரு பந்தயத்தை, போட்டிகளை அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு சிறிய நிலையிலே இருந்து ஒரு மாவட்ட நிலை, உள்ளூர் நிலையிலிருந்து ஒரு மாவட்ட நிலை, மாவட்ட நிலையிலிருந்து மாநில நிலை, தேசிய நிலை, பிறகு ஆசிய நிலை, அதன் பின்பு உலக நிலை. உலக நிலையிலும் சில சிறப்பு கழகங்கள் இருக்கிறது, விளையாட்டு துறைகள் இருக்கிறது. அந்த அமைப்புக்கு கீழாக நாம் விளையாண்டு, அதற்கு கட்டுப்பட்டு விளையாண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். அதிலே ஒரு பெருமை, ஒரு மேன்மையை உணர்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது போலத்தான் அருமையானவர்களே, நாமும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு விளையாட்டு வீரன், அவன் அந்த விளையாட்டுக்கு உரிய அத்தனை விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதிலே அவன் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தனது மனம் போல விளையாட முடியாது. அதற்கென்று விதிமுறைகளை கவனமாக கொடுத்திருக்கிறார்கள். அதை விளையாடும் பொழுது அந்த வீரர்கள் கவனிக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு நடுவர்களை வைக்கிறார்கள். அருமையானவர்களே, பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கும் நாமும் இந்த முறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லிதான் பவுல் சொல்ல வருகிறார். அருமையானவர்களே, இந்த விஷயத்தை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை யாராவது இப்படி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தும் விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்துகிற பொழுது, பிரமாணங்களை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிற பொழுது, இது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி, கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி நமக்கு யாராவது ஆலோசனை சொல்கிற பொழுது, திருச்சபையிலே வார்த்தைகளை கேட்கிற பொழுது, பரிசுத்த வேதாந்தத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அநேக தேவ மக்கள் எழுதின புஸ்தகங்களை வாசிக்கிற பொழுது நமக்கு அந்த ஆலோசனைகள் வருகிறது. அவைகளிலே நாம் எந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், அதை மிகவும் உண்மையாக கவனித்து நீங்களும் நானும் வாழ வேண்டும். அருமையானவர்களே, அந்த வாழ்க்கைக்குத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இதை நினைவு கூர்ந்து அப்படி ஒரு உண்மையான வாழ்வை, ஒழுக்கமான வாழ்வை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.